கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினமும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய 20:28 அநேகரை மீட்கும் பொருளாக மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை எபிரேயர் 9:12 தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அடகு வச்ச பொருளை தான் மீட்க முடியும். அப்படியாக சில ஆபத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை, அடிமையில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக தான் ஆட்கள் தேவை. அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் பொருளாக வந்தார். அப்படியாக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மெட்ராஸில் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் செகண்ட் இயர் படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் திடீரென்று ராமேஸ்வரத்தில் அங்கே புயல் அந்த நகரத்தை ராமேஸ்வரத்தை தாக்கியது. அவருடைய அண்ணன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுகிறார். ஃபோன் என்றால் இந்த நாட்களில் இருக்கிற மாதிரி செல்ஃபோன் கிடையாது, ட்ரங்க் கால் வருகிறது. உடனடியாக புறப்பட்டு வாப்பா, நாங்கள் எல்லாரும் ஆபத்தில் சிக்கி தவிக்கிறோம், இந்த புயலில் சிக்கி தவிக்கிறோம், எங்களை மீட்பதற்கு யாருமே இல்லையே, உடனடியாக புறப்பட்டு வா. இவர் ஒரு வாலிப பையனாக இருந்தார். அந்த நேரத்தில் இவரிடத்தில் டிசம்பர் மாதம் கையில் சுத்தமாக காசு இல்லை. இவரிடத்தில் இருக்கிறது ஒரே ஒரு சொத்து, ஒரே ஒரு புத்தகம்தான். அவர் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் படிக்கும்போது அவருக்கு கிஃப்டாக அங்கே பல்கலைக்கழகத்தில் கொடுக்கப்பட்டது விலையுயர்ந்த புத்தகம். அதனுடைய விலை ரூபாய் 400. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாட்களில் மூர் மார்க்கெட் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது, அங்கே போனார். ஒரு கடைக்காரரிடத்தில் போய் கேட்டபோது, இந்த புத்தகத்தை நீங்கள் விலைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார், தம்பி, இது என்ன, இது விலையுயர்ந்த புத்தகமாக இருக்கேன், உனக்கு யாரோ இது கிஃப்டாக கொடுத்துருக்காங்களே, வேண்டப்பா, இந்த புத்தகத்தை நான் இங்கே வச்சுருக்கேன், நீ ஊருக்கு போயிட்டு வா, உனக்கு எவ்வளோ பணம் வேணும் என்று கேட்டார். எனக்கு 60 ரூபாய் போரும் அப்படின்னு கேட்டார். அப்போ 60 ரூபாய் வாங்கி கொண்டு நான் போய் வருகிறேன் என்று சொன்ன போனார். நீ எவ்வளோ நாள் கழித்து வந்தாலும் இந்த புத்தகத்தை நீ மீண்டும் வாங்கிக்கொள்ளலாம் என்று. அவர் போயிட்டு அண்ணனெல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து பெற்றோர்களிடத்தில் காசு வாங்கிட்டு சென்னைக்கு வந்தார். நேராக வாஞ்சை தாகத்தோடு நேராக அந்த கடைக்கு போனார். அவர் அந்த கடைக்காரர் பார்த்தார், உன்னுடைய வாஞ்சையும் உன்னுடைய தாகத்தையும் நான் பார்க்கிறேன், உனக்கு இந்த புத்தகத்தின் மேலே தான் உனக்கு வாஞ்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்த அந்த புத்தகத்தை மீட்டு கொண்டார். அப்போ சொன்னார், நீ பிற்காலத்தில் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஒரு வாழ்க்கை அனுப்பிச்சாராம். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான். மத்திய மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அங்கே 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தம்முடைய சீசர்களை அழைத்து கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது படகுகளை போய் கொண்டிருந்த நேரத்தில் அவர் தலையினை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்காற்றாக இருந்தபடினாலே அப்பொழுது சுழற்காற்று பெருங்காற்று இப்படி காற்று வீசி அந்த படகு நிரம்பத்தக்கதாக அங்கே தண்ணி வந்து விட்டது. உடனடியாக ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் இறையாதே அமைதிராயர் என்று சொல்லி அந்த சீசர்களை மீட்டெடுத்துட்டு அவர் அக்கறையில் போய் இறங்குகிறார். இறங்கின பொழுது அங்கே ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனிதன் இருந்தான். அவனுடைய வீடு கல்லறையில் இருந்தது. அவனை அடக்க யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட சங்கிலிகளால் விலங்குகளாலும் கட்டப்பட்டிருந்த அவனை போய் ஆண்டவர் அவனை மீட்டெடுத்தார். பேசாமல் இவனை விட்டு போ என்று சொல்லி அவனை அந்த அசுத்தாவியை துரத்தி விட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனை மீட்டெடுத்தார். அவன் லேகியம் அநேக பிசாசு அவனுக்குள்ளே குடியிருந்தது. அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தான். அந்த ஒரு நபரை மீட்பதற்காக கடல் கடந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அவர் போனார். போகும்போது புயலை சந்தித்தார், பலவிதமான இன்னல்களை சந்தித்தார். அவனை மீட்டெடுத்தார். அவன் சென்று அவன் 10 பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தான். ஆம், இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவைப் போல அநேகரை மீட்கும் பொருளாக மாறுவோமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் ஆண்டவன் நம்மையும் அநேகர் மீட்டெடுத்தார். அவருக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையில் அடகு வைத்த நகை, பொருள், அன்றொரு வீடு, சொத்து எல்லாம் மீட்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். போல எங்களையும் நீர் மீட்டெடுத்ததே நாங்களும் அநேகரை அடறி பாவத்திலிருந்து மீட்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். மழை புயல் ஏதும் வியாதி சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.